அத்தியாயம் 78 வரி ஆணையர். அகிலன் சொன்ன வார்த்தைகள் குயின்ச்சியை அப்படியே திகைத்துப் போகச் செய்தன. அவன் சுயநினைவுக்கு வர சிறிது நேரம் ஆனது. பிறகு அவன் நம்பாமல் கேட்டான், என் ஆண்டவரே, நீங்கள் அப்படிச் சொல்கிறீர்களா? அது சரி, ஐஸ்ராக் நகரத்தின் வரி ஆணையராக உங்கள் பதவிக்குத் திரும்ப இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். மிக்க நன்றி. உங்கள் கருணையும் ஞானமும் சூரியனைப் போல பிரகாசிக்கின்றன, கடலைப் போல முடிவற்றவை. நன்றி சொல்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதிகமாகக் கிளர்ந்தெழுந்த குயின்ச்சியை இடைமறித்து அகிலன் கையை அசைத்தார். நான் ஏதாவது தவறு செய்தால் உங்களுக்காக நூலகத்தைக் காக்க என் வாழ்க்கையைச் செலவிடுவேன். குயின்ச்சி சத்தமாகக் கூச்சலிட்டாள். அகிலன் கண்களை உருட்டினான். இந்த வயதானவர் இவ்வளவு தந்திரமானவராக இருப்பார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இந்த வயதில் அவருக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்கும் என்று யாருக்குத் தெரியும்? அவர் ஏதாவது தவறு செய்து நூலகத்தைக் காவல் காக்க ஆரம்பித்தால் அது அவ்வளவு மோசமான விஷயமாகத் தெரியவில்லை. அகிலன் தனது மரணத்திற்கு நிதியுதவி செய்வது போல் அவனுக்கு தெரிகிறது. இல்லை, நீ மட்டுமில்ல, நீ இதில் தவறு செய்தால் உன் மகன், உனக்கு ஒரு மகன் இருக்கிறான் இல்லையா? குயின்ச்சி தலையசைத்ததைப் பார்த்த பிறகு அகிலன் தொடர்ந்தார். உன் மகனும் நூலகத்தைக் காப்பதில் தன் வாழ்க்கையைச் செலவிடுவான். அப்போதுதான் குயின்ச்சியின் முகம் கொஞ்சம் மாறியது. என்ன ஆச்சு? நீ பயப்படுறியா? அந்த துணிச்சல் எல்லாம் வெறும் சூடான காற்று போல் காற்றோடு காற்றாக போய்விட்டதா? இதைக் கண்டதும் அகிலன் அவனைத் தூண்டிவிட ஆரம்பித்தான். நிச்சயமாக இல்லை. சரி, அது உன் விருப்பம். நீ என் நூலகத்தைக் காப்பாற்றுவதைத் தொடரு, அல்லது நான் உனக்குக் கொடுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பந்தயம் கட்டு. குயின்ச்சியின் மார்பு கடுமையாக உயர்ந்தது. நீண்ட நேரத்திற்குப் பிறகு அவர் பற்களைக் கடித்துக்கொண்டு உறுதியுடன் கூறினார், என் ஆண்டவரே, ஐஸ்ராக் நகரத்தை உலகின் மிகச்சிறந்த நகரமாக மாற்ற முடிந்தால் 10 வருடங்களுக்குள் வட பிரதேசம் எனக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற முடியுமா? தொடருங்கள். எனக்கு ஒரு குடும்ப பெயரை நீங்கள் வழங்க முடியும் என்று நம்புகிறேன். அகிலன் புருவம் சுருங்கியது. புகழ்பெற்ற பேரரசில் பிரபுக்கள் மட்டுமே குடும்பப் பெயர்களைக் கொண்டிருக்க அனுமதிக்கப்பட்டனர். நிச்சயமாக குயின்ச்சியின் வேண்டுகோள் அகிலன் தனக்கு பிரபுத்துவத்தை வழங்க வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் அது அனுமதிக்கப்படவில்லை. உலக பிரபுக்களின் விதிகளின்படி சாமானியர்களுக்கு பிரபுத்துவம் வழங்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்களிடம் உன்னத இரத்தம் இல்லாததால் அவர்கள் அதற்கு தகுதியற்றவர்கள். இருப்பினும் சாதாரண மக்கள் இயக்கம் அடைவதற்கான வழிகள் இல்லாமல் இல்லை. பதவியில் முன்னேற ஒரே வழி ஒரு பிரபுத்துவப் பெண்ணை மணப்பதுதான். ஒரு பிரபுப்பெண் ஒரு சந்ததியைப் பெற்றெடுத்தால் அந்த சாதாரண மற்றும் பிரபுத்துவ சந்ததியினர் பிரபுத்துவ இரத்தத்தைக் கொண்டிருப்பார்கள். அவ்வளவு தூய்மையாக இல்லாவிட்டாலும் பிரபுக்களால் அது அரிதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போது அவர் ஒரு உன்னத அந்தஸ்துக்கு தகுதியுடையவராக இருப்பார். பிரபுத்துவம் வழங்கப்பட்டவுடன் சந்ததியினருக்கு அவர் தாய்வழி குடும்பப் பெயரைப் பெறவில்லை என்றால் வழங்கும் ஆண்டவரால் ஒரு குடும்பப் பெயரை வழங்க முடியும். மேலும் அந்த குடும்பப் பெயரை அவரது தந்தை, தாத்தா, கொள்ளு தாத்தா என அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளலாம். இதுவே ஒருவரின் மூதாதையர்களைப் போற்றுவதற்கான உண்மையான வடிவம். குயின்ச்சியின் தற்போதைய வேண்டுகோளின் அர்த்தம் என்னவென்றால், அகிலன் தனக்கு உதவி செய்யுமாறு கேட்பது. அவர் திருமணம் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு வயதாகிவிட்டிருக்கலாம். அவர் பெரும்பாலும் தனது மகன் ஒரு பிரபுத்துவப் பெண்ணை மணக்க உதவ வேண்டும் என்று விரும்பியிருக்கலாம். இதனால் அவரது குடும்பம் பதவியில் முன்னேற முடியும். சரி. அகிலன் தலையசைத்தான். தனது தகுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்பு குயின்ச்சியின் நன்றியற்ற வேண்டுகோளால் அவர் எரிச்சலடையவில்லை என்பது மட்டுமல்லாமல் அதை தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகவும் அவன் கருதினான். திறன் பொதுவாக மனநிலையுடன் பொருந்துகிறது. சாந்தகுணமுள்ள சாதாரணமான நபரை விட அவன் ஆளுமை கொண்ட கோரிக்கைகளை வைக்கத் துணிந்த ஒருவரை விரும்பினார். இந்த முன்னாள் வரி ஆணையர் உண்மையிலேயே ஐஸ்ராக் நகரத்தை வடக்கு பிரதேசத்தின் பணக்கார நகரமாக மாற்ற முடிந்தால் இந்த மனிதர் உன்னதமான அணிகளில் சேரத் தகுதியானவர் என்று அகிலன் நம்பினான். அகிலன் அவரது வேண்டுகோளுக்கு இணங்கியபோது குயின்ச்சி முதலில் அவநம்பிக்கையின் தோற்றத்தையும் பின்னர் பரவசத்தையும் வெளிப்படுத்தினார். இறுதியாக அவர் தயக்கமின்றி அகிலன் முன் மண்டியிட்டு தனது விசுவாசத்தை உறுதியளித்தார். அகிலன் குயின்ச்சியின் தோளில் பிளேடு ஆப் ஜட்ஜ்மெண்டால் தட்டிக் கொடுத்து அவரது விசுவாச சபதத்தை ஏற்றுக்கொண்டார். சரிவரி ஆணையரின் விஷயம் தீர்க்கப்பட்டது. இப்போது
இந்த வாளைப் பற்றிய சில பதிவுகளை எனக்காக கண்டுபிடிப்பது உங்கள் முறை. நிச்சயமாக. தயவு செய்து ஒரு கணம் காத்திருங்கள். குயின்சி தனது உற்சாகத்திலிருந்து மீளவில்லை. அவரது உடல் இன்னும் இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு சாமானியனுக்கு உன்னத வகுப்பில் சேருவதை விட மரியாதைக்குரியது எதுவுமில்லை. அது இன்னும் நடக்கவில்லை என்றாலும் குயின்சி தனது குடும்பத்திற்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை ஏற்கனவே கற்பனை செய்திருப்பதாகத் தெரிகிறது. அகிலன் அதிக நேரம் காத்திருக்க விடாமல் குயின்சி ஒரு தடிமனான புத்தகத்துடன் குலுங்கிக் கொண்டு வெளியே வந்தார். சிறிது நேரம் தேடிய பிறகு குயின்சி மரியாதையுடன், என் ஆண்டவரே, தீர்ப்பு கத்தி பற்றிய அனைத்து பதிவுகளும் இங்கே உள்ளன என்றார். அகிலன் தலையசைத்து உட்கார்ந்து கவனமாகப் படிக்கத் தொடங்கினான். உண்மையில் இந்த உலகில் கலைப்பொருள் என்று எதுவும் இல்லை. கத்தி அல்லது வாளைக் கொண்டு உலகை ஆள முடியாது. ஒருவேளை தெய்வத்திற்கு இது போன்ற ஏதாவது இருக்கலாம். ஆனால் அது ஒருபோதும் பூமிக்குரிய உலகிற்குள் பாயவில்லை. தீர்ப்பு கத்தி என்பது ஒரு பிரபலமான கொல்லனால் உருவாக்கப்பட்ட கூர்மையான மற்றும் உறுதியான ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட நெய்ட்வாள். ஆனால் அது எல்லாவற்றையும் அழிக்க முடியாது. அதில் பொறிக்கப்பட்டுள்ள மர்மமான அணி அதன் மதிப்பை பெரிதும் அதிகரிக்கிறது. ஆனால் அவ்வளவுதான். இந்த வாளால் ஒருவர் பதவிகளைக் கடந்து உலகையே நாசமாக்க முடியும் என்று நினைக்கவே முடியாது. அதற்கு அத்தகைய சக்தி இருந்திருந்தால் டியூக் செயின்ட் அதை அகிலனுக்கு தற்செயலாக வழங்கியிருக்க மாட்டார். இந்த வாள் தனக்கென ஒரு பெயரைப் பெற்றதற்கான உண்மையான காரணம், அதை யார் வைத்திருந்தார்கள், அதை பயன்படுத்தி என்ன குறிப்பிடத்தக்க செயல்கள் செய்யப்பட்டன என்பதுதான். பதிவுகளின்படி இந்த வாள் ஆரம்பத்தில் டியூக் செயின்ட் பக்கவாட்டு ஆயுதமாக இருந்தது. டியூக் செயின்ட் தனது வாழ்க்கையில் செய்த மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயம் புகழ்பெற்ற பேரரசின் ஒரு மன்னரை தனிப்பட்ட முறையில் கொண்டதுதான். அந்த நேரத்தில் அவர் பயன்படுத்திய ஆயுதம் துல்லியமாக இந்த நீதியின் கத்திதான். இந்த நிகழ்வு அந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட புகழ்பெற்ற பேரரசு வீழ்ச்சியடையும் நிலைக்குத் தள்ளப்பட்டது. மன்னரை கொன்ற பிறகு ரெஜிக்சைடு டியூக் செயின்ட் பொது விமர்சனத்திற்கு ஆளானார் மற்றும் அனைத்து மனிதர்களாலும் வெறுக்கப்பட்டார். முழு மனித சாம்ராஜ்யமும் குழப்பத்தில் இருந்தது. பிரபுக்கள் தங்கள் படைகளை ஒன்றன்பின் ஒன்றாக உயர்த்தி இந்த ரெஜிசைடை தாக்கத் தயாராக இருந்தனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே ஒரு சம்பவம் நடந்தது. இந்த ரெஜிக்சைடை ஒரு நீதிபதியாக மாற்றியது. அரச படுகொலை நடந்த சிறிது நேரத்திலேயே புகழ்பெற்ற தேவாலயத்தின் போப் டியூக் செயின்ட் குற்றமற்றவர் என்று பகிரங்கமாக அறிவித்து ஒரு ஆரக்கிளை வெளியிட்டார். இருளைக் காப்பவர்கள் நியாய தீர்ப்பை எதிர்கொள்வார்கள். அந்த நேரத்தில் இருந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டால் இந்த ஆரக்கில் தெளிவாக குறிக்கிறது, பேரரசர் இருளைக் கொண்டிருந்தார். மேலும் டியூக் செயின்ட் அவரை நியாயந்தீர்த்துக் கொண்டிருந்தார். இந்த ஆரக்கில் டியூக் செயின்ட் காப்பாற்றியது. மகிமையின் இறைவன் ஒரு ஆரக்கிளை வெளியிட்டவுடன் இயற்கையாகவே டியூக் செயின்ட் கண்டிக்க யாரும் துணியவில்லை. அனைத்து குற்றச்சாட்டுகளும் உடனடியாக கொல்லப்பட்ட பேரரசருக்கு மாற்றப்பட்டன. ஆரக்கிளில் துறைமுக இருள் என்ற சொற்றொடர் இருந்ததால் பரிதாபகரமான பேரரசர் இனிமேல் இருண்ட பேரரசர் என்று குறிப்பிடப்பட்டார். பொதுமக்களின் கருத்து உடனடியாக தலைகீழாக மாறியது. இருண்ட பேரரசர் பேரரசின் வரலாற்றில் மிகவும் முட்டாள்தனமான மற்றும் தீய மன்னராக ஆனார். அதே நேரத்தில் நீதிபதி டியூக் செயின்ட் பேரரசின் நாயகனாக ஆனார், ஒரு காலத்திற்கு பிரபலத்தில் நிகரத்தவர். எனவே இருண்ட பேரரசரை கொல்ல அவர் பயன்படுத்திய நைட்வாள் தீர்ப்பு கத்தி என்று அழைக்கப்பட்டது. வரலாற்றின் இந்த பகுதியைப் படித்த பிறகு அகிலன் மனதில் மேலும் சந்தேகங்கள் எழுந்தன. சுசன் ஏன் இந்த விஷயங்களைப் பற்றி அவனுக்கு தெரியப்படுத்த விரும்பினார்? அவர் அகிலனுக்கு ஏதாவது குறிப்பைக் கூறினாரா? ஒருமுறை டியூக் செயின்ட் தனது பேரரசரைக் கொல்ல இந்த வாளைப் பயன்படுத்தினார். சுசானும் தனது லீஜான டியூக் செயின்ட் கொல்ல அகிலனை சூசகமாகக் கூறியிருக்கலாமா? அது அவ்வளவு நேரடியானதாக இருக்காது, இல்லையா? சூசன் தன்னுடன் விசுவாசம் என்ற தலைப்பைப் பற்றி விவாதிக்கும்போது வாளின் வரலாற்றைச் சுட்டிக்காட்டியதை அகிலன் திடீரென்று நினைவு கூர்ந்தான். எனவே சுசான் தெரிவிக்க விரும்பிய செய்தி விசுவாசத்துடன் தொடர்புடையதாகவும் இருக்க வேண்டும். விசுவாசம் என்றால் என்ன? டியூக் செயின்ட் அரச கொலை விசுவாசமாகக் கருதப்படுகிறதா? இது ஒரு துரோகம் என்றால் மகிமையின் ஆண்டவரால் ஏன் அவர் மன்னிக்கப்படுவார்? சிறிது நேரம் யோசித்த பிறகு அகிலன் திடீரென்று திரும்பி பக்கத்திலிருந்த குயின்சியிடம்,
இருண்ட பேரரசரின் வாழ்க்கையின் விரிவான பதிவுகளை எனக்கு கண்டுபிடி, பார்க்க வேண்டும், என்று கேட்டான். இருண்ட பேரரசர். குயின்சி சிறிது நேரம் யோசித்தான். ஆனால் பின்னர் தலையை காட்டினான். மன்னிக்கவும் என் ஆண்டவரே, இந்த பேரரசரின் வாழ்க்கை பற்றிய பதிவுகள் எதுவும் இங்கு இல்லை. இல்லையா? அகிலன் ஆச்சரியத்துடன் தலையை உயர்த்தினான். அவன் இதயத்தில் இருந்த சந்தேகம் திடீரென்று ஆழமடைந்தது. அது அப்படி இருக்க முடியாது. அத்தியாயம் 79. வரலாற்றை மறைக்கப்பட்ட கதைகள். தி டார்க் பேரரசர் எந்த பதிவுகளையும் விடவில்லை. இது மிகவும் விசித்திரமான விஷயம். புகழ்பெற்ற பேரரசின் முன்னாள் ஆட்சியாளராக அவர் வரலாற்று புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேலும் இந்த பேரரசர் மிகவும் தனித்துவமானவர். அவர் தனது சொந்த அடிமையால் கொல்லப்பட்டார். மேலும் மகிமையின் இறைவனின் ஆரக்கிளை கூட அழைத்தார். அப்படிப்பட்ட ஒருவர் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க அடையாளத்தை விட்டுச் சென்றிருக்க வேண்டும். பெயர் பிரபலமற்றதாக இருந்தாலும் அதில் ஏதாவது இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த இருண்ட பேரரசர் எந்த பதிவுகளையும் விட்டுச் செல்லாத அளவுக்கு என்ன தீமையைச் செய்தார் என்று அகிலன் திடீரென்று கேட்டான். குயின்சி தலையை ஆட்டினார். குரலை சற்று தாழ்த்தி ஏதோ பயந்தது போல். வரலாற்றில் அந்த காலகட்டத்தைப் பற்றிய உண்மை எப்போதும் மூடுபனியால் மூடப்பட்டிருக்கும். இருண்ட பேரரசர் என்ன செய்தார்? டியூக் செயின்ட் சீன் ஏன் அவரை கொல்ல விரும்பினார்? இந்த சம்பவம் ஏன் ஒரு தெய்வீகச் சொல்லைத் தூண்டியது? இவை அனைத்திற்கும் விரிவான பதிவுகள் இல்லை. நான் படித்த அனைத்து வரலாற்று புத்தகங்களிலும் இந்த இரண்டு நபர்களைப் பற்றிய விவரிப்புகள் மிகவும் எளிமையானவை மற்றும் தெளிவற்றவை, வேண்டுமென்றே எதையோ மறைப்பது போல. அகிலன் ஆழ்ந்த சம்மதத்துடன் தலையசைத்தான். வரலாற்றின் இந்த பகுதியைப் பற்றி உண்மையில் நிறைய கேள்விகள் இருப்பதை அவன் கண்டறிந்தான். அப்படியானால் சுசான் இந்த வரலாற்றைப் பற்றி கற்றுக்கொள்ள ஏன் பரிந்துரைத்தார்? சிறிது நேரம் யோசித்த பிறகு அகிலன் திடீரென்று கேட்டான். சரி, செயின்ட் வரலாறு. சீன் குடும்பம் இங்கே இருக்க வேண்டும், இல்லையா? ஆமாம். குயின்சி புத்தக அலமாரிக்கு ஓடிச் சென்று ஒரு புத்தகத்தை எடுத்தார். ஐயா, தயவு செய்து இதை பாருங்கள். அகிலன் அதை புரட்டத் தொடங்கினான். செயின்ட் சீன் குடும்பத்தைப் பொறுத்தவரை அகிலன் ஓரளவு அறிவை பெற்றிருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு புனித நைட் குடும்பம், ஒரு முழுமையான உயர்ந்த பிரபு. பேரரசின் அரச குடும்பத்தைத் தவிர மனிதப் பேரரசு முழுவதும் இதுபோன்ற 6 குடும்பங்கள் மட்டுமே இருந்தன. நிச்சயமாக இந்த 6 ஹோலி நைட் குடும்பங்களில் 4 மட்டுமே இப்போது வரை உயிர் பிழைத்துள்ளன. காணாமல் போன இருவரில் செயின்ட் சீன் குடும்பமும் ஒன்று. யோசித்துப் பாருங்கள், இது அவ்வளவு புத்திசாலித்தனமாக இல்லை. ஏனெனில் இந்த உலகில் பிரபுக்களின் எழுதப்படாத விதிகளின்படி குடும்பங்களை அழிப்பது போன்ற துயரங்கள் அரிதானவை. கலகக்கார பிரபுக்களைக் கொன்று அவர்களின் குடும்பங்களைக் காப்பாற்றிய டியூக் செயின்ட் ஹில்டேவைப் போல. இதனால் அந்த குடும்பங்கள் தங்கள் உன்னத அந்தஸ்தையும் பிரதேசங்களையும் இழந்தன. ஆனால் அந்த குடும்பங்கள் அழியவில்லை. அவர்கள் இன்னும் உன்னதமானவர்களாக் கருதப்பட்டனர். அவர்களின் மோசமான நிலையிலும் கூட அவர்களுக்கு ஒரு குடும்பப் பெயர் உள்ளது. அது அவர்களை சாமானிய மக்களிடமிருந்து அடிப்படையில் வேறுபடுத்துகிறது. அவர்கள் போதுமான இராணுவத் தகுதிகளை குவித்தவுடன் அவர்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு மீண்டும் உயர முடியும். எனவே ஒரு உன்னத குடும்பப் பெயர் தொலைந்து போவது அரிது. குறிப்பாக புனிதமானது என்று பொருள்படும் செயின்ட் சீன் போன்ற ஒரு உன்னத குடும்பப் பெயர் வரலாற்றின் ஆண்டுகளில் இருந்து மறைந்து போனது உண்மையிலேயே மர்மமானது. செயின்ட் சீன் குடும்பத்தின் வரலாற்றை தோராயமாகப் புரட்டிய பிறகும் அகிலனின் சந்தேகங்கள் நீங்கவில்லை. புத்தகத்தில் உள்ள பதிவுகளின்படி செயின்ட் சீன் குடும்பத்தின் ஆட்சிப் பகுதி பேரரசின் கிழக்குப் பகுதியில் இருந்தது. இருப்பினும் பேரரசின் கிழக்குப் பகுதி அப்போது ஒன்றிணைக்கப்படவில்லை. மாறாக அது வடக்கு மற்றும் தெற்கு என 2 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு பிரதேசத்தின் தெற்கு பகுதி செயின்ட் பிரவுஸ் குடும்பத்திற்குச் சொந்தமானது. வடக்கு பகுதி செயின்ட் சீன் குடும்பத்தால் ஆளப்பட்டது. சுவாரஸ்யமாக, இறுதியில் செயின்ட் சீன் குடும்பத்திற்கு வடகிழக்கு பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை இழந்த முக்கிய போர் வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த செயின்ட் ஹில்டே குடும்பத்துடன் நடத்தப்பட்டது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இந்த போரில் அப்போதைய வடக்கு டியூக் தனது இராணுவத்தை வழிநடத்திச் சென்று செயின்ட் சீன் குடும்பத்தின் முக்கிய படையைத் தோற்கடித்தார். மேலும் தி ஜட்ஸ் டியூக் செயின்ட் சீனை கூட தனிப்பட்ட முறையில் கொன்றார். இந்த போரில் செயின்ட் ஹில்டே குடும்பத்திற்கு தீர்ப்பு கத்தி ஒரு போரின் கொள்ளைப் பொருளாக மாறியது. இருப்பினும்
அந்தப் போரின் உண்மையான வெற்றியாளர் செயின்ட் ப்ரூஸ் குடும்பமாக மாறியது. அவர்கள் உருவகமாக சிக்காடாவை பிடிக்கும் ஒரு மண்டிசின் பாத்திரத்தை வகித்தனர். அதன் பின்னால் உள்ள ஓரியோலை அறியவில்லை. செயின்ட் சீன் குடும்பம் பெரும் பின்னடைவை சந்தித்தது. வடக்கு பிரதேச இராணுவம் கடுமையாக சேதமடைந்தது. இதனால் அவர்கள் மேலும் போராட முடியாமல் போனது. அவர்கள் கிழக்கு பிராந்தியத்தின் வடக்குப் பகுதியில் பெரிய அளவிலான தாக்குதலைத் தொடங்கினர். இறுதியில் அவர்கள் செயின்ட் சீன் குடும்பத்தின் எஞ்சியிருந்த படைகளை முற்றிலுமாக அழித்து கிழக்கு பிராந்தியத்தின் ஒரே அதிபதியாக உருவெடுத்தனர். இருப்பினும் விசித்திரமான பகுதி இங்கே உள்ளது. இந்தப் போரில் செயின்ட் சீன் குடும்பம் தனது பிரதேசத்தை இழந்து தனது இராணுவத்தைக் கைவிட்டாலும் குடும்ப உறுப்பினர்கள் அதிக இழப்பைச் சந்திக்கவில்லை. நீதிபதி டியூக் செயின்ட் சீனைக் கொன்ற பிறகு அது செயின்ட் ஹில்டே குடும்பமாக இருந்தாலும் சரி, செயின்ட் ப்ரூஸ் குடும்பமாக இருந்தாலும் சரி, யாரும் எழுதப்படாத பிரபுத்துவ விதியை மீறி செயின்ட் சீன் குடும்பத்தை முற்றிலுமாக அழிக்க மாட்டார்கள். ஆனாலும் அதுதான் செயின்ட் ஷான் குடும்பத்திற்கு ஒரு கனவின் தொடக்கமாக இருந்தது. அரண்மனைகள் மற்றும் படைகளின் பாதுகாப்பு இல்லாமல் தங்கள் நிலங்களை இழந்த செயின்ட் சீன் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ச்சியான படுகொலைகளால் பாதிக்கப்பட்டனர். மேலும் கொலையாளி கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தார். இந்த விஷயம் பேரரசின் அரச குடும்பத்தை கூட கவலையடையச் செய்தது. லோரென்ஜோ குடும்பத்தினர் மத்தியஸ்தம் செய்ய முன்முயற்சி எடுத்தனர். டியூக் செயின்ட் ஹில்டே மற்றும் டியூக் செயின்ட் ப்ரூஸை கடுமையாக விமர்சித்து ஒரு வெற்றியாளரின் கருணையை வெளிப்படுத்தவும் தோல்வியுற்றவரை மன்னிக்கவும் கோரினர். இதற்கிடையில் அப்போதைய பேரரசர் புனித சீன் குடும்பத்தின் எஞ்சியிருக்கும் உறுப்பினர்களை அரண்மனையில் அடைக்கலம் கொடுத்து அவர்களின் பாதுகாப்பை இறுக்கினார். இருப்பினும் இதனால் செயின்ட் சீன் குடும்ப உறுப்பினர்கள் விசித்திரமான காரணங்களால் ஒன்றன் பின் ஒன்றாக இறப்பதைத் தடுக்க முடியவில்லை. இறுதியில் இந்த விதிமீறலால் கோபமடைந்த மகிமையான திருச்சபை கூட தலையிட்டது. புனித போப் அவர்களே நேரடியாக தலையிட்டு புனித சீன் போன்ற உன்னதமான இரத்த வம்சாவளியை தண்டிக்க அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தார். 2 கார்டினல்கள் வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களுக்குச் சென்று டியூக் செயின்ட் ஹில்டே மற்றும் டியூக் செயின்ட் ப்ரூஸ் ஆகியோரை இதுபோன்ற விதிமுறைகளை மீறுவதை நிறுத்துமாறு கடுமையாகக் கோரினர். 2 பிரபுக்களும் நிச்சயமாக தங்கள் குற்றமற்ற தன்மையை உரக்கக் கண்டித்தனர். சந்தேகத்தை தீர்த்துக் கொள்ள அவர்கள் தங்கள் கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு மாவீரரின் இருப்பிடத்தையும் வெளியிட்டனர். மேலும் தேவாலய ஊழியர்கள் தங்கள் பிரதேசங்களை விருப்பப்படி கண்காணித்து தேட அனுமதித்தனர். அனைவரின் பார்வையிலும் செயின்ட் சீன் குடும்பத்தின் 2 பெரிய எதிரிகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டதாகத் தோன்றியது. அவர்கள் மீண்டும் நடிக்க எந்த வாய்ப்பையும் விட்டுவைக்கவில்லை. இருப்பினும் செயின்ட் சீன் குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இறப்பதை அது இன்னும் தடுக்க முடியவில்லை. செயின்ட் சீன் குடும்பத்தை நிர்மூலமாக்கத் தீர்மானித்து திரைக்குப் பின்னால் செயல்பட்டவர் யார்? இந்த விசித்திரமான விஷயத்திற்கு வரலாற்று புத்தகங்கள் பதில் அளிக்கவில்லை. இறுதியில் ஒரு காலத்தில் பிரபலமான இந்த ஹோலி நைட் குடும்பம் பேரரசிலிருந்து காணாமல் போனது. அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை முற்றிலுமாக துண்டித்துவிட்டார்களா அல்லது அமைதியாக மறைந்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. வரலாற்றின் இந்த பகுதியைக் கடந்து வந்த பிறகு அகிலன் சந்தேகங்கள் குறையவில்லை, மாறாக அதிகரித்தன. அவனது பார்வையில் தீர்ப்பின் கத்தி தொடர்பான வரலாற்றின் பகுதி மிக முக்கியமான தகவல்களை மறைத்திருக்க வேண்டும். மேலும் இந்த தகவல் சுசான் அவனுக்கு கொடுத்த உண்மையான குறிப்பாக இருக்கலாம். இருப்பினும் வரலாற்றுப் புத்தகங்களில் இந்த குறிப்பை அவன் கண்டுபிடிக்க வாய்ப்பில்லை. இது ஆச்சரியமல்ல, ஏனென்றால் காகிதத்தில் வெளியிடப்படுவது பெரும்பாலும் உயர் பதவியில் இருப்பவர்கள் பிற்கால தலைமுறையினர் பார்க்க விரும்புவதாகும். உண்மையிலேயே முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கும். வரலாற்று மூடுபனி அடுக்குகளால் மூடப்பட்டவை, இரத்தக்களரி, அழுக்கு, அசிங்கமானவை, இவை பொதுவாக உண்மைகளின் உண்மையான முகம். புத்தகத்தை மூடியவுடன் அகிலன் திடீரென்று தலையைத் திருப்பி குயின்சியிடம் கேட்டான். செயின்ட் சீன் குடும்பத்தின் மறைவு குறித்து உங்கள் கருத்து என்ன? குயின்சி சிறிது நேரம் தயங்கி கவனமாக வார்த்தைகளைத் தேர்ந்தெடுத்து, என் ஆண்டவரே, அவர்களுக்குத் தகுதியானதை பெற்றுவிட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஏன் அப்படி? எவ்வளவு மறைமுகமாகச் சொன்னாலும் டியூக் செயின்ட் சீன் இருண்ட பேரரசரைக் கொண்டது மன்னிக்க முடியாத துரோகமாகும். குயின்சி இந்த விவகாரத்தை இப்படி பார்ப்பார் என்று அகிலன் எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் அதைப் பற்றி கவனமாக யோசித்த பிறகு அந்த முதியவர் வேறு எதையோ குறிப்பதாகத் தெரிகிறது என்பதை அகிலன் உணர்ந்தான். மன்னிக்க முடியாததா? ஒரு ராஜகொலை, யாருக்கு இது மிகவும் மன்னிக்க முடியாததாக இருக்கும்? நிச்சயமாக பேரரசின் அரச குடும்பத்திற்கு, லோரென்ஜோ குடும்பத்திற்கு.
டியூக் செயின்ட் சீனின் அரச கொலைச் செயலுக்குப் பின்னால் உள்ள காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அது லோரென்சோ குடும்பத்திற்கு மன்னிக்க முடியாத துரோகமாகும். இது ஏகாதிபத்திய அரச குடும்பத்தின் கௌரவத்தை கடுமையாக சேதப்படுத்தியது. அரண்மனைக்குத் திரும்பிய பிறகும் கூட செயின்ட் சீன் குடும்பம் தொடர்ந்து படுகொலைகளால் பாதிக்கப்பட்டதில் ஆச்சரியமில்லை. சரி, அப்படித்தான். செயின்ட் ஹில்டே குடும்பமும் செயின்ட் ப்ரூஸ் குடும்பமும் வெளிப்படையாக மரணதண்டனை நிறைவேற்றுபவர்களாக மட்டுமே இருந்தனர். செயின்ட் சீன் குடும்பத்தின் பரம்பரையை முடிவுக்குக் கொண்டுவர உண்மையிலேயே விரும்பியவர் இம்பீரியல் அரச குடும்பமாக இருக்கலாம்.